பேராசிரியர் முனைவர் டி. நெடுஞ்செழியன் அவர்களை மேடைக்கு வருமாறு வாலிபரின் கல்வி சிந்தனைகள் என்ற பொருள்மொழியிலே பேச இருக்கக்கூடிய புனிதவரலாறு கல்லூரியினுடைய மாணவர் தம்பி செல்வன் சுஜாதா சந்தைக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அனுப்பப்படுகிறேன். ஐயா ஈகவரசன் ஐயா தமிழிசை பாடலில் பாடுவார். புரட்சி காவிரி வெற்றி காவிரி பேரவையினுடைய டிசம்பர் மாத கூட்டத்திற்கு அதற்குரிய அனைவரையும் வருகை என்று வரவேற்கின்றேன். பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் குரல்மொழி ஐயா அவர்களே, இன்றைய சொற்பொழிவாளர்கள் இருவர், ஒருவர் பேராசிரியர் முனைவர் டி. நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியிலே நீண்ட காலம் பணி செய்து திருச்சி புனிதவளனார் கல்லூரியிலே இந்த பணியை தொடர்ந்து முடித்தவர். ஐயா அவர்களை வருகை என்று புனிதவளனார் கல்லூரியுடைய மாணவ செல்வர் பாவேந்தரின் கல்வி சிந்தனை என்ற பொன்மையிலே பேச இருக்கின்றார். அன்பு தம்பியை வருகை என்று புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் ஐயா வழக்கறிஞர் தமிழகன் ஐயா அவர்களை இங்கே அருமையாக பாவேந்தருடைய பாடலையும் பெருஞ்சீத்தனாருடைய பாடலையும் இங்கே பாடி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஈகவரசன் அவர்களே, பெரம்பலூரிலிருந்து இங்கே இந்த நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா மேஜர் முனைவர் ஐயா பெரியசாமி ஐயா அவர்களே, திருச்சிராப்பள்ளி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், வாசகர் வட்டத்தின் தலைவர், திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர், இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கவிஞர் கமிஷனர் கோவிந்தசாமி ஐயா சிவ வெங்கடேஷ் அவர்களே, ஐயா மாணிக்கம் ஐயா அவர்களே, விரைவு செய்திகள் பாஸ் நியூஸ் ஐயா பாபா அவர்களே, ஐயா சக்திவேல் ஐயா அவர்களே, அம்மா முதுகலை தமிழாசிரியர் அம்மா செசிலி அம்மா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா அன்பழகன் ஐயா அவர்களே, ஐயா அண்ணாதுரை ஐயா அவர்களே, தம்பி கோபாலசாமி அவர்களே, ஐயா சுந்தரராஜன் ஐயா அவர்களே, ஆசிரியர் முதுகலை தமிழாசிரியர் அம்மா ரோசாலி அவர்களே, நேற்றைய தினம் திருச்சி மாநகரிலே ஒரு அருமையான ஒரு சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. நூல் வெளியீட்டு விழா ரவி மெடிக்காலிலே சேரன்மாதேவி குருகுலம் என்ற அந்த தலைப்புள்ள அந்த நூலை நம்முடைய ஐயா சுபவி ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த நூலினுடைய ஆசிரியர் இருக்கிறார் ஐயா பொய்யாவச அவர்கள், முனைவர் பொய்யாவச ஐயா கூட்டத்திற்கு அந்த காலம் ஒரு வெளியூரிலே இருந்தவர். இனிமேல் உங்களுக்கு திருச்சியிலே நடைபெறக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன். கவிஞர் மாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். தம்பி கோபால்சாமி, அதுபோல ஐயா வால்மீகி வந்திருக்காங்க. அம்மா பல பேருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து சில பேர் எனக்கு தெரியல, உடனடியாக எனக்கு நினைவுபடுத்திக்க முடியவில்லை. மன்னிக்கவும். அத்தனை பேரையும் வருகை என்று இந்த பேரவையின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழ்ச்சங்கத்தினுடைய தம்பி மணி அவர்கள்
எல்லா பணிகளையும் இருந்து செய்யக்கூடிய மொழி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஐயா வழக்கறிஞர் தமிழகன் ஐயா அவர்கள் தொடக்க உரையாக வாழ்த்துறையாக பேரவை குறித்து உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம். யோகா விஜயகுமார் அவர்களை சொல்ல மாட்டேன். திருச்சி மாநகரிலே மிகச்சிறந்த சமூக தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆதரவற்ற ஏற்றி அனாதை பிணங்கள் சொல்றேன். அப்படிப்பட்டவர்களை நிறைய இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை இல்லையா, 1000க்கும் மேற்பட்ட அனாதை பிணங்களை உயிரோடு இருக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களை கண்டுகொள்வதில்லை. அதுவும் யாருமே தெரியாத எந்த மதத்தை எந்த ஜாதி அதெல்லாம் இல்லாம அவர் முன்னின்று அவர் போய் அவர் மட்டுமல்ல, அவருடைய இவர் யோகா ஆசிரியர், இவருடைய துணைவியார் வழக்கறிஞர், மகன் சட்டக்கல்லூரி மாணவன், 3 பேரும் சேர்ந்து அதுபடிப்பட்ட அவர்களுக்கு இறுதி வணக்கத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு இருந்தாக்க இப்படி ஒரு அனாதை பணம் இருக்குது அப்படின்னாக்க உடனே காவல் நிலையத்தில் அவருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். அவ்வளவு செலவு செய்து கைமாறு கருதாமல் எந்த புகழையும் கருதாமல் அவர் தொடர்ந்து நிறைய விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. திருச்சி மாநகரிலே பல கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த புரட்சி பாவேந்தர் பேரவையில் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் எனக்கு எல்லாரும் பேரையும் எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஐயா சொல்றாரு, ஓட்ட கூட வச்சுட்டு படிச்சிருக்கல அப்படிம்பாங்க. வெளியா சொல்லுவாங்க. எனக்கு எல்லாரையும் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையினால அரங்கனுக்கு இருந்தாரு. நோட்டு இருந்தாலும் அத்தனை பேரும் சொல்லிடுவேன். அத்தனை பேரையும் மீண்டும் வருகை என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் நிறைய திருச்சி மாநகரிலே நடைபெறக்கூடிய பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டு அவர் வெற்றி வாகை சூடியவர். நிறைய பேசிக் கொண்டிருக்கிறார். கல்லூரியினுடைய புனிதவளனார் கல்லூரியினுடைய நுண்கலை அந்த அமைப்பு ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சொல்ல முடியும், அந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார். நல்ல பேச்சாளர். பல அமைப்புகளிலே அவர் பேசுகிறார். மன்றத்திலாம் நிறைய முறை அவர் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பு செல்வனை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கின்றோம். சுஜாதா அவருடைய தாய் மீது அன்பு கொண்டு தன்னுடைய தாய் பேரை முன்னிறுத்துகிறார். சுஜாதா அவர்கள் சஞ்சய்குமார். சுஜாதா சஞ்சய்குமார்னா அவர் சொல்வார். தம்பி அவர்கள் அப்படி பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த தம்பியை வரவேற்கின்றோம். தம்பி அவர்களை வருக, உங்களுடைய உரையை தருக. சார் இங்கே பாருங்க சார். தேதியும் 29, ஆண்டும் 29. 29/12/1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள், தந்தை பெரியாரை பற்றி பேச இருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு, சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த நாள். இயல்பாக நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு வைக்கல, இயல்பாக அமைந்திருக்கிற அந்த ஒரு செய்தி நமக்கு பேர் உவகையை தருகிறது. அந்த நாள் இந்த நாள். இப்பொழுது தந்தை பெரியாரும் பாவேந்தர் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு பேராசிரியர் விடுதலை இவர்கள் சொன்னேன். தந்தை புனிதவளனார் கல்லூரியிலும் ஏபிசி கல்லூரி மயிலாடுதுறையிலும் பணி செய்தவர்கள் என்று. அதோடு இல்லாமல் மட்டுமல்லாமல்
அங்குசம் என்ற ஒரு செய்தி இதழை ஐயா அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இதழின் சார்பாக மாதந்தோறும் அவர் இலக்கிய கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அங்குசம் செய்தி இதழின் பொறுப்பாசிரியராக பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் திகழ்கின்றார்கள். தமிழிலே மட்டுமல்லாமல் இதழியலிலும், ஜேர்னலிசம் சொல்ற இதழியலிலும் அவர் முதுகலை பட்டம், கூடுதலாக முதுகலை பட்டம் பெற்றவர்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தந்தை பெரியார் அவர்களுடைய விருதை தொடர்ந்து தந்து கொண்டிருந்தது. இடையிலே சில காலம் நின்றுவிட்டது. ஐயா அவர்களுடைய பெருமுயற்சி, பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக அவர் தனிவேந்தர்களெல்லாம் போராடி வாதாடி அவர் இந்த விருதை பெறுவதற்கு காரணமாக இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த தந்தை பெரியார் அந்த அவருக்கு எடுக்கப்பட்ட அந்த விழாவிலே அவர் பெரியார் விருது பெற்றார் என்ற செய்தி, அவர்கள் பெரியாரை பற்றி பேசுவது எவ்வளவு பொருத்தமானவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய சகோதரர் ஐயா அன்பழகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் அவர் பேர சொல்ல மாட்டேன், அவரும் அந்த பெரியார் விருதை பெற்றவர்கள். பெரியார் சிந்தனைகளிலே நன்கு தோய்ந்தவர் நம்முடைய நெடுஞ்செழியன் அவர்கள். இப்பொழுது பெரியாரும் பாவேந்தரும் குறித்து இப்பொழுது உரையாற்றுவார்கள். முழுப்பரிசை காவலர் குரல்மொழி ஐயா அவர்கள் அவன் அனுப்பி சொன்னார். பல அடுக்குகளாக சாதிய கட்டமைப்பு வச்சிருக்கிறான். இவனுக்கு வருவது சாதி இல்லைன்னு சொன்னா கூட சில பேர் நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் சொல்றோம். இந்த சமய கடந்தவர்களுக்கு வந்து ஒரு கடவுள், அம்மா அப்பா கடவுள் சொன்னா கூட அது கடவுள் தான். அதனாலதான் அப்படியே தாய் சிறந்த தெய்வம் இல்லைன்னு சொல்றான். தாய் தான் கடவுள், தந்தை தான் கடவுள் சொன்னதுக்கு தான் சொன்னான். ஒரு கடவுள் ஒன்று ஒத்துக்கிறையா, அது எங்க கடவுள் தாயா அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் நீங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லா மதமும் எல்லாம் ஒன்றே குணம், ஒருவரே தெய்வம். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல பேருக்கு வந்திருக்கிறீங்க. தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் பாவேந்தர் அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த மண்ணிலே, இந்த திருச்சி மண்ணிலே நாங்கள் விதைக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு அமைப்பை ஐயா அவர்கள், குரல்மொழி ஐயா அவர்களும் சண்முகநாதன் ஐயா அவர்களும் சேர்ந்து நல்ல உள்ளவர்களுடைய ஆதரவோடு இதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படி கேட்டவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இப்படி பல செய்திகளை எல்லாம் இங்க சொல்றார். இந்த பல சாதி கட்டமைப்புன்னு சொன்ன பாருங்க, என்ன சொல்லலாம், நான் காலம் ஐயா ஆனா எனக்கு ஒரு அற்ப ஆசை பாருங்க சொல்றார். என் சாதிக்கு இவர் சாதி இனிவென்று சொல்லி பஞ்சாகி போனார் எண்ணிக்கையிலேயே பஞ்சாகி போனார் எண்ணிக்கையிலேயே அப்படி சொல்றார். இவன் எனக்கு கீழே இருக்கான், அவன் சொல்றான் எனக்கு இல்லை, அனுமதி இருக்கான், எனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் போட்டு நம்ம பாடுபடுத்தானே அப்படிங்கிற உணர்வு தமிழர்களுக்கு இல்லாமல் போயிட்டதுனாலதான் இப்படி ஏற்பட்டு இருக்கிறது. தந்தை பெரியார் அவருடைய கருத்து சொன்னால அதுதான் வாங்கி பாரதிதாசன் சொல்கிறார்னு. தமிழ் கவிஞர்களிலே முதலிலே கைம்பெண் மனத்தை பாடிய முதல் கவிஞர் பாரதிதாசன் தான். உரைநடையில பாரதியாரெல்லாம் எழுதுகிறார், பெருமையெல்லாம் எழுதுகிறார். கவிதையிலே பாரதிதாசன் தான் முதலிலே பாடியவர். மாலையிட்ட மணநாதன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வார்? ஆலையிட்ட கரும்பாக்கி உலக இன்பம் அனுபவம் அடையாமல் சாக செய்தீர், அணையாத காதலினை அணைய செய்தீர், அணை கடந்தால் உங்கள் தடை எந்த மூளை என்று கேட்டவர் பாரதிதாசன். இப்படி பெண்களுடைய அந்த கொடுமைகளுக்காக குரல் கொடுத்த பாரதிதாசன் நிறைய அவர் தந்தை பெருடைய கருத்துக்களை எல்லாம் உருவாக்கினார். சொன்ன இந்த நாளில் தான் சொத்துரிமைக்காக தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாநாட்டிலே சொன்னோம் இல்லையா, பாரதிதாசன் சொல்றார், குடும்ப விளக்கிலே பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பார், நான் தருவேன் என்று ஒரு முன்வரக்கூடிய ஒரு பெற்றோரை காட்டுகின்றார் பாரதிதாசன். பேச்சுரிமையை சொல்கின்றார். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ,
மண்ணுக்கும் இன்னும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீர் மற்றும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் தோங்கு. பெண் உரிமைக்காக, பெண்ணுடைய பேச்சுரிமைக்காக குரல் கொடுத்தவர், பெண்ணுடைய சொத்துரிமைக்காக தந்தை பெரியாருடைய வழியிலே பாரதிதாஸ் பின்னால் 1989 கலைஞர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார். இன்னும் சட்டம் கொண்டு வந்தாலும் கூட இன்னும் அது பெரியாருடைய கிராமப்புறங்களில் எல்லாம் இந்த சொத்துரிமை பெண்ணுக்கு இன்னும் போய் சேரவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் நிறைய அவருக்கு குரல் கொடுத்திருக்கிறார். இப்படி நல்ல தந்தை பெரியார் அவர்களோடு ஒப்பிட்டு, பாவேந்தர் அவர்களை ஒப்பிட்டு நம்முடைய ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே உரையாற்றினார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு நிறைவுரை இல்லை, நினைவுரை சில நிகழ்வுகளை இந்த மாமன்றத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஐயா பாவலர் குரல்மொழி ஐயா அவர்கள் நினைவுரையாக வைக்கலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அந்த தீர்மானம் மூலம் படிக்கிறேன். நீங்க கரோலி எல்பி அதனுடைய ஏற்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியில ஒரு பெரிய நூலகம், ஒரு அறிவுசார் மையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி அதுக்கான வேலைகள் தொடங்கி இருக்கின்றன. அந்த அறிவுசார் மையத்திலே திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று திருச்சியில் உள்ள 17 தமிழ் அமைப்புகள் கோரிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருச்சியில் அமைய இருக்கின்ற அறிவுசார் மையத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியது. அதே போல அந்த அறிவுசார் மையத்தில் ஒரு கூட்ட அரங்கு அமைத்து தமிழ் அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் கூட்டம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று 2வது தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. நன்றி. இன்னொரு தீர்மானம் இருக்கு. கலைஞர்களுடைய ஆட்சியில் தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளை தமிழர் புத்தாண்டாக அறிவித்திருந்தார். அதுக்கு பின்னர் அது மாற்றப்பட்டது. வருகிற தை 2ஆம் தேதி நாள் வரும்போது அதை தமிழர் புத்தாண்டாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய ஐயா நெடுஞ்செழியன் அவர்களையும், தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களையும், இங்கே பாடல்களை பாடிய ஈகவரசன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்விலே இந்த அமைப்பினுடைய பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர்களான ஐயா குரல்மொழி அவர்களுக்கும் ஐயா சேவாவதி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.